ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இது. இதை பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வண்டியில் போயிட்டுருந்தேன். அப்போ கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூசி விழுந்துருச்சு. சரி வண்டியை ஓரங்கட்டலாம்னு சொல்லி ஓரங்கட்டும் போகும்போது ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா வண்டியை வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் ஒன் சைடு அப்படியே கீழே விழுந்துட்டேன். வண்டியோடைய ரன்னிங்கில் இருக்கும்போதே எப்போவுமே வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. எப்படியோ ஓரமாக போயிட்டதுனால நான் ஓரமாக விழுந்துட்டேன். ஒன்றும் ஆகலை. லேசாக காலில் அடிபட்டதோடு வந்துட்டேன். மற்றபடி வண்டியில் போகும்போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் எப்போதுமே ஸ்பீடெல்லாம் வண்டி ஓட்ட மாட்டேன், மெதுவாக தான் போவேன். வண்டி பார்த்திங்கன்னா நல்லா அடி வாங்கிடுச்சு. யார் மேலேயும் மோதலை, யாரும் என் மேலேயும் மோதலை. எனக்கு தான் கண்ணில் தூசி விழுந்தது. சரி கண் எரியுதுன்னு சொல்லி போய் ஓரம் கட்டும் போது என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் அப்படியே விழுந்துட்டேன். ஒரு பக்கம் அந்த டைம் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சேன்னா எப்படி விழுந்தேன் எதுவுமே எனக்கு ஒரு செகண்ட் புரியல. வண்டியிலேருந்து விழும்போது எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கோம். நல்ல வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திரும்பும் போது கண்டிப்பாக இண்டிகேட்டர் போடணும். லேடிஸ் வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க. 4-5 தடவை இதுமாரி வண்டியில் வந்து விழுந்திருக்கேன். ஆனால் யார் மேலேயும் மோதினது கிடையாது, யாரும் என் மேலேயும் மோதினது கிடையாது. நானாக வண்டியிலேருந்து கீழே விழுந்துருவேன். காலை ஊடும் போது ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் விழுந்துருவேன். எப்போதுமே வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வண்டி பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் தீர போகிற வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போடாதீங்க. ஏர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வண்டி திரும்பும்போது இண்டிகேட்டர் கண்டிப்பாக போடணும். ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும், அதுதான் ரூல்ஸ். ஆனால் நிறைய பேர் ஹெல்மெட் போடுறதில்ல, நானுமே போடுறதில்ல. அது தப்பு தான். இனிமேல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும் முயற்சி பண்ணணும். அப்படின்னு வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டா பயப்படாதீங்க, மறுபடியும் வண்டி ஓட்டுங்க. அப்போ தான் அந்த பயம் போகும். நம்ம என்ன தப்பு பண்ணுன்றதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த காலத்தில் லேடிஸ் வந்து வண்டியில் போகிறதுன்றது அத்தியாவசியம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா தேவைகளுக்கும் நம்ம ஹஸ்பண்டை சார்ந்திருக்க தேவையில்ல. நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நமக்கு தேவையானதை போய் வாங்கிறதுக்கும், குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் கூட்டிகிட்டு வரத்துக்கும், நம்மளோட வேலைகளை பார்த்துக்கிறதுக்கும் வண்டி வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது ஒன்று. ஸோ இப்போ வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே விழுந்ததில் வண்டி நல்லாவே அடிபட்டுடுச்சு. வண்டியை வந்து சர்வீஸ் விடணும். இது பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் டிஃபனே செய்யலை. நல்ல காலில் அடிபட்டு வீங்கிடுச்சு. கால் கட்டு வரலையும் காயமாயிடுச்சு. ஸோ வந்து இனிமேல் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். வண்டியில் போகிற நீங்கள் எல்லாருமே கேர்ஃபுல்லாக போங்க, கேர்ஃபுல்லாக வாங்க. தேங்க்யூ.